வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான ஒரு வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பசங்க இந்த மாதிரி பூவை நம்ம பொரியல் கூட்டெல்லாம் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இதோடு சேர்த்து 2 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நிறைய நேரம் ஊற வேண்டாங்க, 2 மணி நேரம் ஊறினாவே போதும். இப்போது இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிக்கோங்க, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டு இப்போ அடியில் போட்டுடுங்க. மேலே போட்டானாக்கா அது சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டுட்டு அப்புறமா கடலைப்பருப்பையும் அதில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்படி நான் குறைன்னு அரைச்சி எடுத்து வந்திருக்கேங்க. இது குறைன்னு தாங்க இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ்க்காக நான் இதை காமிக்கிறேன். இப்போ நான் பாதி பூ மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அதில் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மோர் ஊற்றிக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி அதில் ஒயிட் கலராக பிளாஸ்டிக் மாதிரி அப்படி தெரியுங்க, அதை எடுத்துக்கிட்டு மிடில் முனியில் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக உருண்டையாக இருக்குங்க. அந்த 2 இதையுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். ஒவ்வொரு பூவையும் இப்படி தாங்க நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வடை செய்கிறதுக்கு டைம் எடுக்காதுங்க, இந்த பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் செய்ய போகிறீங்க, அதனால் நீங்கள் பொறுமையாக இதை பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய இதை பூவை சேர்த்து வச்சு இந்த மாதிரி சின்னதாக வெங்காயம் கட் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி கட் பண்ணி பக்கத்தில் மோர் ஊற்றி எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு மோர் ஊற்றி இருப்பீங்கன்ட்டு. இதில் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் தண்ணியில் மோர் ஊற்றியிருக்கேன். இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இந்த பூவை நல்லா கையில் இப்படி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்போடையே சேர்த்து போட்டுடலாம். நல்லா கையால் இப்படி பிழிஞ்சிருங்க. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு ஏற்கனவே 2 மிளகா காஞ்ச மிளகா போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாமே சேர்ந்து போட்டுக்கிட்டாச்சுங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் எல்லா பக்கமும் உப்பு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் இதை கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு தாங்க நம்ம வடை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அடுத்த கையால் உள்ளங்கையை வச்சு இப்படி அழுத்தி எடுங்கங்க. இப்படி தாங்க இந்த வடையை தட்டி போடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தட்டி ஒவ்வொன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி தாங்க தட்டிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வடையுமே இப்படி இந்த மாதிரி தட்டி போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி வந்திருக்குன்ட்டு. கலர் பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுவிட்டு வெந்த பிறகு ஓரளவு பபிள்ஸும் கம்மியாகிடும். கலர் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்துடுங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியானதை நீங்கள் ஒரு நாளைக்கு மெனக்கட்டு செய்கிறதுல தப்பே இல்லைங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் செஞ்ச இந்த வாழைப்பூ வடை எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை வந்து மேலே வந்து நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி இருக்கணுங்க வாழைப்பூ வடைனா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.